வணக்கம். எழுந்திருப்பது குளோபல் சக்தியூடாக இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி செஞ்சன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவ தளபதியின் இலங்கை விஜயத்தை இரு நாட்டு மீனவ பிரச்சினையை தீர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கருணாநிதி வலியுறுத்தல். புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கின் 9 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில். உலக காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டின் 2ஆம் நாள் இன்று. தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய ராணுவ தளபதியின் இலங்கை விஜயத்தை இரு நாட்டு மீனவ பிரச்சினையை தீர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இருநாட்டு மீனவ பிரச்சினையை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்திய அரசு தவறவிடக்கூடாது என திமுகவின் தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் ராணுவ தளபதி டல்பீர் சிங் 4 நாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கை வருகை தந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நிலையில் மீனவர் பிரச்சினை தொடர்பில் இலங்கையுடன் மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மீனவ பிரச்சினைக்கு தீர்வு கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் எதிர்வரும் 4ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாக NDTV சுட்டிக்காட்டியுள்ளது. நேற்று முன்தினம் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 8 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து மீனவர் விடுதலையை வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இதேவேளை கடலுக்கு செல்லும் மீனவர்கள் அரசின் அனுமதிச் சீட்டை பெற்றே மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என இந்திய மீன்வளத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் குறிப்பிட்டார். காலை 6 மணிக்கு பின்னரே கடலுக்கு செல்ல வேண்டும் எனவும் அனுமதி சீட்டின்றி படகில் பயணிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இந்திய மீன்வளத்துறை அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு கைது செய்யப்படும் மற்றும் விபத்துகளில் சிக்கும் மீனவர்களை அறிந்து கொள்ளவும் இந்த முறைமை உதவும் என தெரிவிக்கப்படுகின்றது. பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட புங்குடுதீவு மாணவியின் கொலை வழக்கின் 9 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் 9 பேரும் இன்று ஊர்காவல்துறை நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வித்யாவின் மரபணு பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 4ஆம், 7ஆம் மற்றும் 9ஆம் இலக்க சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணி ஒருவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்ததாக ஊர்காவல்துறை நீதிமன்ற பதிவாளர் குறிப்பிட்டார். உலக காலநிலை மாற்றம் தொடர்பிலான பிரான்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று நாடு திரும்பினார். தொடர்ந்து 11 நாட்கள் இடம்பெறும் இந்த மாநாட்டின் 2வது நாள் இன்றாகும். காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாடு குறித்த தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரோஷான் வட்டவல. 1992ஆம் ஆண்டு இடம்பெற்ற விசேட அமர்வு ஒன்றில் காலநிலை மாற்றம் தொடர்பான இந்த மாநாட்டின் தேவை தொடர்பில் அடையாளம் காணப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் பாரிஸ் நகரில் சர்வதேச சமூகம் இன்று ஒன்றிணைந்திருப்பது காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் பொது இணக்கப்பாட்டிற்கு வருவதற்காக. இந்த மாநாடு 2வது நாளாகவும் இன்று இடம்பெறுகின்றது. நேற்று பன்னாட்டு தலைவர்களின் அமர்வு நடைபெற்றது. நேற்றிரவு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடு திரும்பினார். இன்றில் இருந்து 10 நாட்கள் தொடர்ந்தும் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டின் பன்னாட்டு பிரதிநிதிகள் மற்றும் சூழலியல் தொடர்பான தரப்பினர் பல்வேறு காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளனர். காலநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை தரும் பொது இணக்கப்பாட்டிற்கு வரவும் அவர்கள் இந்த மாநாடு ஊடாக உத்தேசிக்கின்றனர். இதில் இலங்கை சார்பில் விசேட குழுவும் கலந்து கொண்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக தமது குடியிருப்புகள் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ள நிலையில் இன்று வரையில் மண்மேடுகளை அகற்றவோ தீர்வை வழங்கவோ அதிகாரிகள் முன்வரவில்லை என லிந்துலை திஸ்பனை தோட்ட மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். லிந்துலை திஸ்பனை தோட்டத்தில் 2002ஆம் ஆண்டு மாடி வீடமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டு இத்தோட்ட மக்களிடம் வழங்கப்பட்டது. இந்த வீடுகள் அனைத்தும் மண்வீடுகள் உள்ள பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 5ஆம் தேதி பெய்த கடும் மழையினால் இக்குடியிருப்பு பகுதிகளில் பாரிய மண்வீடுகள் வீடுகளின் மீது சரிந்து விழுந்துள்ளது. இதுல போன மாசம் 5ஆம் தேதி மண்சரி எல்லா அரசியல்வாதிகள், தோட்ட நிர்வாகம், டாக்டர்மாரு, நிறுவனங்கள் அப்படி எல்லாத்திலையும் பல பேர் பார்த்தாங்க. பார்த்து இன்னும் எந்த விதமான ஒரு முடிவு கிடைக்க ஒரு சொட்டு மண்ணை கூட அல்லல.
டாய்லெட் பிளாக் குசினில் சோறாக்க இல்லாது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும் உள்ளுக்கு எவ்வளோ சட்டிப்பானை அந்த கேஸ் எல்லாம் நொறுங்கி கொஞ்சம் ஒரு நூலில் தப்பிச்சாங்க ஒரு குடும்பம் அப்படியே ஒரு 4-5 பிள்ளைகளை வச்சிருக்காங்க. 6ஆம் தேதி இடைஞ்சது இன்னும் இந்த மாதம் 1ஆம் தேதி வச்சு அரசியல்வாதி அவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க. எந்த முடிவும் சொல்லலை. தோட்ட நிர்வாகமும் எங்களுக்கு எந்த முடிவு கொடுக்கல. பாத்ரூம் பிளாக் ஆகியிருக்கு, கானில் தண்ணி போகல, வீடு குசினி எல்லாம் உடஞ்சி நாங்கள் என்ன செய்யறது? யாரை நம்பி நாங்கள் இருக்கிறது? சரிந்து விழுந்த மண்மேடுகளை அப்புறப்படுத்தி தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்த போதிலும் இதுவரை இதற்கான நடவடிக்கைகளை எவரும் முன்னெடுக்கவில்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர். அது இத்தேதிக்கு அரசாங்கத்திலேயோ தோட்டத்து நிர்வாகமா எல்லாம் வந்து பார்த்து இத்தேதிக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது, நன்மை கிடையாது. ஆனால் 2வது அரசாங்கத்திலையும் ஒன்றும் உதவி இல்லை, நிர்வாகத்திலையும் எங்களுக்கு உதவி இல்லை. நாங்கள் பொதுமக்கள். மண்மேடுகள் குடியிருப்புகளின் பின்பகுதியில் சரிந்துள்ளதால் சமையலறைகள் சேதமாகியுள்ளன. இதனால் இவர்கள் உணவுகளை சமைக்க முடியாமல் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். தொடர்ச்சியாக மாலை நேரத்தில் கடுமையான மழை பெய்து வருவதால் மண்மேடு சரிந்து தமது குடியிருப்புகள் மீது விழக்கூடும் என்ற அச்சத்தில் இத்தோட்ட மக்கள் உள்ளனர். நாட்டை ஆண்மித்த வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக நாட்டை ஆண்மித்த மற்றும் கரையோர பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கடும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. மின்னலினால் ஏற்படும் தாக்கங்களை குறைத்துக் கொள்ள மக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் மேலும் கூறுகின்றது. நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கான சம உரிமை மற்றும் சம அந்தஸ்து ஆகியவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான காலம் கனிந்துள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களுக்கு வலுவூட்டுவோம். வாருங்கள் எங்களோடு இணைந்து கைகோர்க்க. இந்த வரவு செலவு திட்டம் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஆரம்பமே என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க தெரிவித்தார். கடகனாவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார். வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான உதவி திட்டம் நேற்று கடுகனாவ நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த வரவு செலவு திட்டம் சுயநலன்களுக்காக தயாரிக்கப்பட்டதொன்றல்ல. இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் கூட நன்மைகள் பெறப்போவதில்லை. ஆனால் நாடு என்ற வகையில் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கவனத்தில் கொண்டால் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு ஆரம்பமாகவே காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீள்குடியேறிய மக்கள் இன்றும் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் கிராமமே நவகிரி நகர். இக்கிராம மக்கள் இன்றும் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையிலேயே உள்ளனர். மீள்குடியேறி பல வருடங்கள் கடந்த நிலையிலும் இன்னும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். வீடு திருச்சி தரணும், யானை தொல்லை, எங்களுக்கு இரவுல வடக்கையில கண்முழிக்கிற நாங்க கடந்து எல்லாம் கஷ்டமான சேஷம். கிராமத்துல எங்களுக்கு வீடு வசதி ஒன்றும் ஒழுங்கா இல்லை, ஒழுங்கா தார இல்லை. கொட்டில இருக்கிறோம். கொட்டில இருக்கிறதுக்கு இந்த இதுக்கு உதவி எங்களுக்கு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்றது எங்களுக்கு யானையால் இந்த வாழைகள் தென்னம்பிள்ளைகள் ஒன்றும் எங்களுக்கு இருக்க முடியாது. இரவில் விடிய விடிய எங்களுக்கு கண்முழிக்கிற தொல்லையாக கிடக்கு. எங்களுக்கு கரண்ட் தந்தும் எங்களுக்கு எடுக்க வசதி இல்லாமல் இருக்கு.
மீள்குடியேறி பல வருடங்கள் கடந்த நிலையிலும் இன்னும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயத்துக்கு போதிய வசதி வாய்ப்புகள் இன்மையால் இப்பிரதேச மக்கள் அன்றாடம் கூலி வேலை செய்து வாழ்கின்றனர். யானை அதை பெரிய சொல்லியா கிடக்கு. இங்க பாம்பு பூச்சி வட்ட இது பூடெல்லாம் ஒழுகுது. அதில் எங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரணும். எங்களுக்கு கட்டாயம் கொடுத்தாக்களுக்கு தான் திரும்ப திரும்ப கொடுக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. வந்து வளர்ந்து எனவே 200 குடும்பங்களை உள்ளடக்கிய 38 நவகிரி நகர் கிராமத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மஹிங்கன பத்தியதலாவ பகுதியில் திகிகொள்ள பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 வயோதிப பெண்மணிகள் காயமடைந்துள்ளனர். கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் வாகனம் ஒன்று அருகிலிருந்த பஸ் தரிப்பிடத்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் பஸ் தரிப்பிடத்தில் இருந்து வயோதிப பெண்கள் 2 படுகாயமடைந்த நிலையில் மகியங்கரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதன்போது வாகனத்தின் சாரதி தப்பியோடியுள்ளதுடன் மகிங்கனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று சர்வதேச எய்ட்ஸ் தினமாகும். நாட்டில் வாரம் ஒன்றிற்கு 4 பேர் HIV தொற்றுக்கு இலக்காவதாக பதிவாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு நிகழ்ச்சி திட்டம் தெரிவிக்கின்றது. வருடாந்தம் நாட்டில் எய்ட்ஸ் நோயினால் பீடிக்கப்பட்டுள்ள 25 பேர் வரை உயிரிழப்பதாக குறித்த நிகழ்ச்சி திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் சிசிர லேனகே தெரிவிக்கின்றார். அத்துடன் HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமையை அறியாமல் 1800 பேர் வரை நாட்டில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றை பரிசோதனை செய்வோம் என்பதே இம்முறை எய்ட்ஸ் தினத்தின் துணைப்பொருளாகும். இம்முறை எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விசேட நிகழ்ச்சி திட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தேசிய பாலியல் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் சிசிர லேனகே குறிப்பிட்டார். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.